ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹனிஸ் கிச்சன். எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம 2 விதமான சேமியா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இதுக்கு நான் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் தக்காளி, பச்சை மிளகாய், வெங்காயம், காஞ்ச மிளகாய் எல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். நம்ம ஸ்கூல் ஆரம்பிக்க போகுது. ஸோ இந்த மாதிரியான ஈஸி ரெசிபீஸை சீக்கிரமாக செஞ்சோம்னா நம்ம குழந்தைங்களுக்கு காலையில் டிஃபனுக்கு விட்டுவிட்டுறலாம். நம்ம எண்ணெயை காய வச்சுக்கலாம். எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி காஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டதுக்கு பின்னாடி நம்ம இந்த கருவேப்பிலை அப்புறம் எடுத்து வச்சுருந்த ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட்ஸையும் நல்லா சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வணங்க விடுங்க. நான் தக்காளி ஒரு சின்ன தக்காளியே போடுறேன். இதனால் சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். எப்போவுமே நம்மளுக்கு 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பெரிய டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு பேக்கெட் சேமியாவுக்கு. இப்போ தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம இந்த சேமியாவை வறுத்து வச்சுருக்கேன். இந்த பக்கமாக எப்போவுமே சேமியா வறுத்துட்டு செஞ்சோம்னா உதிரியாக வரும். ஸோ நீங்கள் வறுத்துட்டு செய்யுங்க. அப்போ கெட்டி போடாமல் உதிரியாக வரும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுலேயே நீங்கள் கேரட், பீன்ஸ் எது வேணால் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் இப்போ சாதாரணமாக சேமியா மட்டும் வச்சு தான் செய்கிறேன். ஏன்னா ஸ்கூலுக்கு போகும்போது டைம் இருக்காது. ஸோ சீக்கிரமாக செய்கிற ரெசிபி தான் நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஸோ இந்த சேமியாவை நல்லா கிளறி விடுங்க. அடுப்பை நல்லா கிளறி விட்டதுக்கு பின்னாடி லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் மூடி வச்சிங்கன்னா நல்லா தம்மாகி சூப்பரான ஒரு சேமியா உப்புமா ரெடி ஆயிரும். பாருங்கள், ரொம்பவே சூடான சுவையான சேமியா உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே பொலன்னு இருக்கும், ஒட்டிட்டு வராது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னாக்கா சேமியா பிரியாணி தாங்க. ஆமாங்க, கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்குங்க. குக்கரில் எண்ணெய் விட்டதுக்கு அப்புறமா நம்ம இந்த பக்கம் சேமியாவை எப்போ போல் வறுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா நொறுக்கி விட்டுட்டு வறுத்திங்கன்னா நல்லா சேமியா உதிரியாக வரும். உங்களுக்கு ஒட்டிட்டு கட்டியாலாம் வராமல் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நல்லா காஞ்சதுக்கு பின்னாடி நம்ம இதில் நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம் தான் போட்டுக்கலாம். நான் ஒரு பாக்கெட் இப்போ செய்ய போகிறேன். இதுக்கு நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு வெங்காயம் போட்டால் போதுங்க. சின்னதாக இருந்தால் ஒரு 2 வெங்காயமோ அல்லது 3 வெங்காயமோ போட்டுக்கோங்க. வெங்காயம் போடுற அளவுக்கு நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா வெங்காயம் வதங்க பின்னாடி நம்ம இதில் தேவையான அளவு கொத்தமல்லி, புதினா இலைகளை சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுது, அதாவது இஞ்சி, பூண்டு, அது கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எல்லாமே சேர்ந்து கிடச்சா போதும். இப்போ பாருங்கள், ஒரு 10 பல் பூண்டு, ஒரு பெரிய துண்டு இஞ்சி, அப்புறம் கொஞ்சம் ஒரு 2 பட்டை, ஒரு 4-5 கிராம்பு, ஒரு ஏலக்காய் இதை மட்டும் போட்டு அரைச்சா போதும். இந்த அரைவை இப்போ பாருங்கள், இதை அரைச்சி வச்சுருக்கேன். நம்ம இதை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலக்கி விடுங்க. இந்த பச்சை வாசனை எல்லாமே போகட்டும். இது கூடவே நான் கொத்தமல்லி, புதினா இலைகளையும் 2 தக்காளியையும் நறுக்கி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதை நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா வதங்கி வர அளவுக்கு நல்லா வதக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாம். அதாவது காரத்துக்கு மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கொத்துக்கறியை போட்டுக்கலாம். கொத்துக்கறி நான் மட்டன் கைமா வச்சுருக்கேன், அதை போட்டுட்டேன். இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இந்த கறி இது கூட நல்லா ஒரே ஒரு வதங்கினோன்னே நம்ம அதுக்கப்புறமா கொஞ்சமாக மிளகாய் தூளும் தயிரும் விட்டுக்கலாம். தயிர் கொஞ்சம் விட்டுட்டு ஒரு ஸ்பூன் தயிர் விட்டால் போதும். அதுக்கப்புறமா மிளகாய் தூள் போட்டுக்கலாம். மிளகாய் தூள் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. நான் தயிரை போட்டுட்டேன். இந்த ஓரத்தில் மிளகாய் தூள் போடுறேன். எண்ணெயில் நல்லா மிளகாய் தூள் வதங்கினா நல்லா கலர் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டும் இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம அந்த தயிரோடு சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுடலாம். இந்த கறி வேகிற அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம இந்த கறியை கொஞ்சம் வேக விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த கறி சூப்பராக இந்த கைமா வேகுது. இப்போ நம்ம இதில் தண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், கைமா சூப்பராக வேகுது. பார்க்குறக்கே ஒரு பிரியாணி லுக் தெரியும்.
இப்போ இதில் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுட்டு உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு விசில் விட்டுறலாம். இந்த மாதிரி நான் வந்து தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது. இப்போ கொதிச்சு வந்தோன்னே நம்ம சேமியாவை போட்டுடலாம். சேமியாவை போட்டதுக்கு பின்னாடி அடுப்பை வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க, அடி பிடிக்காமல் இருக்கும். நல்லா கனமான பாத்திரத்தில் செஞ்சிங்கன்னா ரொம்பவே தம் பிரியாணியாட்டம் சூப்பராக வரும். தம் சேமியா பாருங்கள். இதில் நீங்கள் வெஜிடபிள்ஸ் போட்டு கூட செய்யலாம். நான் வந்து கொத்துக்கறி போட்டால் தான் பசங்க சாப்பிடுவாங்க, அதனால் வந்து நான் கைமா போட்டு செய்கிறேன். பாருங்கள், நல்லா தண்ணி சுண்டி வர அளவுக்கு நல்லா மூடி மட்டும் தான் வைக்கிறேன், விசில் போடலைங்க. சூப்பரான ஒரு பிரியாணி சேமியா ரெடி